காட்டில் மழைக்காலம். காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சது. 3 பறவைகளும் தங்களுடைய வீட்டுல பத்திரமா இருந்தது. தேன் என்ற குருவி ரொம்ப சோம்பேறியா தன்னுடைய வீடை சரி பண்ணாம தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. மீனக்குருவி சந்தோஷமா பத்திரமா தன்னது வீட்டுல இருந்துச்சு. காட்டுல வெள்ளம் அதிகரித்து போய்கிட்டு இருந்துச்சு. அதை தெரியாம தூங்கின தேனுக்குருவியோடைய வீடு உடைஞ்சி சின்ன பின்னமா கீழே விழுந்துச்சு. உடனே மீனு வீட்டுக்கு தேனு போய் இந்த மாதிரி சொல்லிச்சு. மீனு, எங்க வீடு உடைஞ்சி வீழ்ந்துச்சு. மழை நிக்கிற வரைக்கும் நான் உங்க வீட்டுல தங்கிக்கிறேன். சரி, நீ ஏன் வீட்டிலே தங்கிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை தேனு. நான் உனக்கு உன்ன தானியங்கள் தரேன். 2 பறவைகளோடும் தங்களுடைய உணவை சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லா சாப்பாடும் தீர்ந்துடுச்சு. சரி தேனு, நீ வீட்லயே இரு, நான் சாப்பிடறதுக்கு உணவை தேடி எடுத்துக்கிட்டு வரேன். மழை கொஞ்சம் தான் பெஞ்சிச்சு. உடனே மீனுக்குருவி பறந்து உணவு தேட போச்சு. கொஞ்ச நேரத்துல உணவு தேடிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. தேனு, கதவை தர, நான் உணவை எடுத்துட்டு வந்துட்டேன். மீனு, இனிமேட்டு இது எனக்கு சொந்தமான வீடு. நான் எக்காரணத்தை கொண்டு கதவை திறக்க மாட்டேன், இங்க இருந்து போ அப்படின்னு மீனுக்குருவி அங்க அழுதுட்டு சோனி வீட்டுக்கு போயிடுச்சு. சோனி தன்னுடைய வீட்டுல தன்னுடைய உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி சோனி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. சரி மீனு, நீ என்னுடைய வீட்டிலே தங்கிக்கோ, இந்த உணவு. மழை அதிகமாக மீனுக்குருவியோட வீடு முழுங்கிருச்சு. அது உள்ள படுத்திருந்த தேனுக்குருவி அதை கவனிக்காம நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்துச்சு. அப்படின்னு அந்த தண்ணியிலே அது முழுங்கி இறந்துச்சு.